ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். ஒரு மிக நல்ல சுகம் நிறைந்த குடும்பம் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். அங்கு ராஜா, பிரஜை, வேறுபட்ட பதவி இருந்த போதிலும் அனைவரும் ஒரே குடும்பத்தினராக நடந்து கொள்வார்கள். இவர் தாசன், தாசி என்று யாரும் கூற மாட்டார்கள். வரிசை கிரமம் இருக்கும், அதற்கு ஏற்ற சேவையும் இருக்கும். ஆனால் இவர் வேலையாள் என்ற பாவனையோடு நடக்க மாட்டார்கள். எப்படி குடும்பத்தின் அனைத்து சம்பந்தமும் குஷி, சுகம் நிறைந்த பரிவாரம், சக்திசாலியான பரிவாரம், மேலும் என்னவெல்லாம் உயர்ந்த நிலை இருக்குமோ அவை அனைத்தும் அங்கு இருக்கும். ஒரு மிக நல்ல சுகம் நிறைந்த குடும்பம் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். அங்கு ராஜா, பிரஜை, வேறுபட்ட பதவி இருந்த போதிலும் அனைவரும் ஒரே குடும்பத்தினராக நடந்து கொள்வார்கள். இவர் தாசன், தாசி என்று யாரும் கூற மாட்டார்கள். வரிசை கிரமம் இருக்கும், அதற்கு ஏற்ற சேவையும் இருக்கும். ஆனால் இவர் வேலையாள் என்ற பாவனையோடு நடக்க மாட்டார்கள். எப்படி குடும்பத்தின் அனைத்து சம்பந்தமும் குஷி, சுகம் நிறைந்த பரிவாரம், சக்திசாலியான பரிவாரம், மேலும் என்னவெல்லாம் உயர்ந்த நிலை இருக்குமோ அவை அனைத்தும் அங்கு இருக்கும்.